ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நாடு முழுவதும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு குட் நியூஸ், புதிய பென்ஷன் குறித்து நற்செய்தி. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள பயனாளிகளுக்கு மத்திய அரசு புதிய நற்செய்தியை வழங்கியுள்ளது. மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தின் பயனாளிகளுக்கு மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதியம் வழங்கும் முறைக்கு மத்திய அரசு இப்போது ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் நாட்டின் எந்த வங்கியிலும், எந்த கிளையிலும், எந்த மாநிலத்திலும் ஓய்வூதியம் பெறலாம். இந்த திட்டம் 2025 ஜனவரி 1 முதல் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படுகிறது. புதிய சிபிபிஎஸ் முறையில் ஓய்வூதியம் பெறுவோர் ஓய்வூதியத்தின் போது சரிபார்ப்புக்காக எந்த வங்கி கிளைக்கும் செல்ல வேண்டியதில்லை. ஓய்வூதியம் பெறுவோர் குறிப்பிட்ட கிளைக்கு சென்று ஓய்வூதியத்தை பெறுவதற்கு இது தீர்வாக அமைந்துள்ளது. புதிய முறையில் ஓய்வூதியம் வந்ததும் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ஓய்வூதியம் பெறுபவர்கள் எந்த வங்கியிலும் இந்த பென்ஷன் தொகையை பெறலாம். மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய வழங்கும் முறையானது 78 லட்சத்திற்கும் அதிகமான இபிஎஃப்ஓ இபிஎஸ் ஓய்வூதியதாரர்களுக்கு பயனளிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக மேம்பட்ட தகவல் தொழில்நுட்பம் மற்றும் நிதி தொழில்நுட்பத்தை மத்திய அரசு பயன்படுத்துகிறது. வேலை நிமித்தமாக வெளியூரில் தங்கியிருந்தவர்கள் ஓய்வுக்கு பிறகு சொந்த ஊருக்கு திரும்ப இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். புதிய முறையால் ஓய்வூதியதாரர்கள் தங்கள் பணத்தை பெறுவதற்கான நடைமுறை எளிதாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அரசின் நிதி சுமையும் குறையும். இத்திட்டம் நீண்டகால எதிர்பார்ப்புக்கு பின் அமலுக்கு வரும் திட்டமாகும். ஓய்வூதியதாரர்களின் பல நாள் கோரிக்கை தற்போது நிறைவேறியுள்ளது என மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதிய ஏற்பாடுகள் ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கையை எளிதாக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிய முறை அரசு மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு உதவியாக உள்ளது என்றும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார். இத்திட்டம் புத்தாண்டு முதல் அமல்படுத்தப்படுகிறது. இதற்கு பிறகு ஆதார் அடிப்படையிலான கட்டண முறையும் அமுல்படுத்தப்படும் என மன்சுக் மாண்டவியா கூறினார். இந்த புதிய திட்டத்தின் மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் இபிஎஃப்ஓ அலுவலகத்துக்கும் வங்கிக்கும் அலைய வேண்டியதில்லை. உரிய நேரத்தில் ஓய்வூதியம் நேரடியாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். நாட்டின் எந்த மூலையில் உள்ள எந்த வங்கியில் இருந்தும் ஓய்வூதிய பணத்தை பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.